பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்களோ அவரை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கினை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவை. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பன் நான் என்றீரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவை. ஒரு வேர்பகுதி வாசிக்கலாமா? எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போட்ட யூதரை எல்லாம் அழிக்கும்படியாய் மொர்தெகாயின் மேல் இருந்த கோபத்தினால் இந்த ஜனங்களை ஃபுல்லாக அழித்திடணும் என்று ராஜாவிடம் உத்தரவு வாங்கினான். நாளும் குறிக்கப்பட்டது. இது 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. எல்லாரும் யூதர் அல்லாதவர்கள்லாம் அந்த யூதரெல்லாம் அழித்திட விடலாம் என்று அவர்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, அதற்கு காரணம் அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி வாசத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர்கள் கண்ணீரை கேட்டார் கர்த்தர். அன்பானவர்களே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு நாளில் என்ன நடக்குன்னு தெரியாது, ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு யாராவது கலங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு தான் சொல்லுகிறார். உங்களுக்கு குறிக்கப்பட்ட நாளில் காரியம் நிச்சயமாய் மாறுதலாய் முடியும். நம்புங்கள், சுதந்திரிக்கலாம். விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இந்த தயவுள்ள உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்கள் குடும்ப சூழ்நிலை, பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு பலவீனங்கள் பாடுங்களே, நாள் குறிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய அன்று எல்லா காரியங்களிலும் எல்லா பலவீனங்களிலும் நீ காரியத்தை மாறுதலை முடிய பண்ணுகிறபடியா, நீர் அற்புதத்தை நடப்பிக்கிறபடியா, பகைஞரை பிள்ளைகள் மேற்கொள்ளும்படியால் அப்பா நீர் அனுக்கிரகம் பாராட்டினபடியா, நீர் அற்புதத்தை நடத்துகிறபடியால் அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். தேவக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.